ஒழுங்கா வேதமாணிக்கம் கன்றா கூட வேலைக்கு போலாம இருந்து ஃபுல்லா போல செஞ்சுட்டு வரலாம இருந்து இங்க என்ன வேலைன்னு தெரியாது காலத்தை சொல்லிடுவோம் அங்க போய் ஆட்டுங்க இஞ்ச போய் ஆட்டுங்கான்னு 2 கையால விட்டுருக்கேன் நான் எல்லாம் கையால இருக்காம 5 கொத்தனை என்ன மட்டும் விடுவான் சுரச்ச வேலையா இருக்கும் ஒரு நேரம் சும்மா இருக்க மாட்டான் இவனும் எங்க போய் செத்தானோட இல்ல பொண்ணோட பாத்துட்டு இருக்கான் காலத்தை வீட்டுல தூராத வருவான் இந்த வள்ளம் கோரி வயல போக்கு ஹலோ ஹலோ கன்றாகை ஓ இங்க என்ன தோய் வேலை அடக்கு எல்லாம் முடிஞ்சா எனக்கு வீடு அப்ப நீ அந்த சாவியை வாங்கி கொடுத்துட்டு பைசா வாங்கிட்டு வரியா காட்டுக்குட்டிகளை அந்த சைட்ல என்ன வேலை கிடக்கு எனக்கு தான் தெரியும் ஒன்ன விட்டா விடிய வேலையை ஓ எல்லாம் பிரைமர் அடிச்சு விட்டுருக்கு நீ பெயிண்ட் வேலை தான் கிடக்கு காட்டுக்குட்டி 20 அடி நீளத்துக்கு அந்த சிட் அவுட்ல கீழே மேலே ஒரு பில்லர் போகுதுல ஓ பில்லரு அதை தேய்ச்சணும் ஓ பில்லர் வீட்டுக்காரி ஒரு அடுக்கலையில ஒரு பாத்த இது கேட்டிருக்கியா அது ஒரு ஸ்லாப் ஓ அடுக்கலையில எள்ள போல இடுக்கு முடியாது அதுல 4 அடி நீளத்துக்கு 1.5 இன்ச்சு கணம் தான் வர தேய்ச்சி முடியும் அது இதற்கன சின்ன ஜல்லியை போட்டு கரெக்டா வார்த்து அழகா தேய்ச்சி விட்டுரு ஒரு சைட தேய்ச்சி விட்டுரு மறு சைட இலக்கிட்டு 2 தேய்ச்சிடும் இவ்வளவு தான் உண்டு அதுல இடைய போட்டு பிடி கம்பியில வரி போட்டு செய்துட்டு தோமஸ் சப்போர்ட் விட்டு அந்த பெரிய எல்லாம் மார்சல் உண்டா மார்சல் உண்டு அடுத்தது அந்த சாணத்துல பறக்க ஏத்திடணும் பலவை முட்டு ஒண்ணு அங்க போட மலையில இடந்து நாசம் வேலை வர்ற ஜல்லியும் எல்லாத்தையும் ஏத்திட்டு வந்துருங்க இதை தேய்ச்சிட்டு ஸ்லாப்ப வார்த்து போடுவேனா அது எனக்கு தெரியாது ஏன்னா வேலை முடியாது சரி சரி வை ஞாபகம் டேய் தாமஸே வாடே டேய் வாடே டேய் கணம் செத்துறல புள்ளை வந்து 9 என்ன வேலை செய்யணும் இப்ப இருந்து உறங்கு எங்க போற உறங்கு பைத்தியார் அளவுக்கு என்னத்த வேலை செய்யணும் சொல்லுங்க வேலைக்கு வரல நீ நேற்று கல்யாணம் கல்யாணமா உனக்கா எனக்கு இல்ல வீட்டு விட்ட கூம்பிடுச்சு ஏன்னா பொப்பரு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சலான ஐடியா இருந்தாலும் போய் காலில் விழுந்துரு எனக்கு கல்யாணம் வேண்டாம் பாவத்தோட வாழ்க்கையை தீத்துறாதீங்க நீர் மட்டும் கட்டி சந்தோஷமா இருக்கணும் சரி அதை விடு இந்த பில்லரை தேய்ச்சணும் அதுக்குள்ள சாணத்துல ரெடி பண்ணு நான் மார்சலை பாத்துட்டாரேன் டேய் மார்சலை இன்னொரு ஆணி அளக்க உட்காது വലിയ വേലക്കാരന്മാരും വന്നില്ല നീ നമ്മളുടെ വന്ന് കിടന്നാമയ്യാ டேய் நீ கொத்த வேலைக்கு வந்தியா சென்ட்ரி வேலைக்கு வந்தியா போய் நேற்றே கண்டாக என்னட்டே இறக்கி சூடாதியார் இந்த என்னத்தை மற்ற சீட்டை எல்லாம் போட்டு மூடிட்டு வர மழையில இடந்து நினைது என்ன அது ஒரே சௌரியத்தை நின்று செய்யல எனக்கு இப்ப சாணம் எடுத்தாவா எடுத்தார போய் நீர் அவர்கிட்ட செல்ல போய் அவன் கடந்தான் அவனை தோணையெல்லாம் சொல்லி அவர் காலத்தை நீர் பாத்துக்க மாட்டேன் நீர் வாரதே 8-9 காலத்தை அந்த வண்டி விடுவா நான் சாயமானத்துல யாத்திரம் நீ அடிக்கிட்டு அடைக்க யார் சின்ன அவன் தான் சொன்ன இப்ப போன் விളിச்சு காலத்தை எந்த சின்ன அடிக்க பறக்க வேணும் அவன் ஒரு பைத்தியக்காரன் அவன்கிட்ட வேலை பார்க்க நம்ம அதோட பைத்தியக்காரன் வா சமயத்து வா நேரம் ஆகுது சேர்ற மயிரே என்னத்தை சேர்றாலே அந்த அடுக்கலையில ஸ்லாப் வார்த்து போட என்ன அவன் கரெக்டா 1.5 இன்ச்சு தான் வரணுமா எல்லாம் தேப்பு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3/4 இன்ச்சு மெட்டில் போட்டு காங்கிரீட் விட்டுனா 1 இன்ச்சு காங்கிரீட் 2 இன்ச்சு தேப்பு என்ன 1.5 இன்ச்சு ஆச்சு நீ அப்ப கரெக்டா 3/4 இன்ச்சு மெட்டில பார்த்துடு மற்ற தர காங்கிரீட் 1.5 இன்ச்சுல இறக்கி போட்டு அதை ஒன்று எடுக்காத മനസ്സിലാச்சா என்னத்த മനസ്സിലാச்சு മനസ്സിലാച്ചു പോയി 3/4 ഇഞ്ച് 3/4 இன்ச்சு மெட்டில பார்த்து காங்கிரீட் விட்டு அவ்வளவுதான். A few moments later. இங்க என்ன செய்ய தேய்ச்சுருக்கு உன்னிட்ட இது யாரு செய்யுன்னா அம்மா கொட்டு குத்தம் தான் சொன்னா இதுல தேய்ச்சு காட்டுக்குட்டி அளவுக்கதோட கிடந்து கொட்டாய் போனா இடி விழுந்த காட்டு நீங்க வார போனா புதிய டேப் ஒன்று வண்டியா நம்பர்லாம் இங்க என்ன செய்யுது அதை சொல்லு இங்க என்ன செய்ய தேய்ச்சது என்ன தேய்ச்சியா போய் மூஞ்சிய பிடிச்சு கீழே தேய்ச்சி விட்டு போடுவேன் சாந்து குட்டி தேங்கல இதா 20 அடி நீளத்தை தேய்ச்சணும் பூசணும்னு சொல்லணும் போய் பூசணும்னு சொல்லி போடலாம் நைஸ் மணல போட்டு தேயில காட்டுக்குட்டி சாந்த விட்டுல ஓடி போற ஐயாளோளம் கொள்ளம் கொத்தனம் கொள்ளம் ஒன்னு அந்த போனை வச்சு முன்ன தள்ளை விழிச்சு என்ன கேக்குது போறாங்க ലീവിനാള് വേലകൾക്ക് എന്താ കൃക്കന്മാര് നമ്മളെ കൃക്കാക്കാനോ ടെൻസാള് വേല ഉണ്ടെങ്കിൽ അങ്ങേ അത് അവരുടെ കേട്ട് പോരാൻ கரெக்டா 4 அடி இருக்கு ஒன்னோட கிட்டுச்சுன்னா 2 சைடுக்கும் செருப்பு ஆச்சு வேணாம் இந்த டேப் இருக்க தெரியலாம் வாரி போடலாம் சமயத்துக்கு இவன் இல்லைங்க இப்படிதானா அவன் நரிச்சப்பற கிறுக்க 1 நம்பர் கஞ்சை எங்க அலை 1 நம்பர் கஞ்சைன்னு எப்படி தெரியணும் இவனுக்கு 1 ரூபாய் இவனுக்கு கொடுக்க உണ്ടെങ്കിൽ 10 ரூபாய் செலாக்கி பையெങ്കിലും அந்த 1 ரூபாய் வேண்டிட்டு வருவான் அப்படிப்பட்ட கஞ்சை வேற வேலை மயிர் இல்லாத வந்து மாட்டினது இவன்ட்ட நமக்கு அல்லைங்க இந்த தலைக்கு மேல வண்டியா ஓடுது டக்குனு வாரி போடு இங்க என்ன செய்தியா அரிச்சியும் போய் தேய்ச்சது கட்டு കുഞ്ഞോടെ നിമിത്ത ചരിച്ചോടെ നല്ല നൈസാ കിടച്ചോ அதுவும் சரிதான் കാട്ടുകുട്ടികളെ അന്ന അല്ലേ പീസാ ഇറങ്ങി പോട്ട് തേച്ചിക്ക് ഉങ്ങള് എവങ്ങളെ എംസാ തരിച്ചത് കാട്ടുകുട്ടി അളവുകതോള കൊല്ലുകിണ്ടേ വരാനുവാ காங்கிரீட் 1 இன்ச்சு மெட்டில் 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு வருது இந்த பக்கம் 3/4 இந்த பக்கம் 3/4 இங்க என்ன செய்ய அண்ணா ஒரு கொத்தம் செல்லி இருந்தாரு மற்ற கிச்சன்ல ஸ்லாப் வார்த்து போட சொன்னா ஆமா உணர ஜீவனத்து 3/4 இன்ச்சு மெட்டில் ஆண்டு போட சொன்னேன் ஓ இது போதும் உனக்கு வா போருமா மதியம் போதும் அவன் அங்க உன்னிட்ட குட்டையில அளக்க சொல்லி இருக்கா நீ 3/4 இன்ச்சு மற்ற டேப்பை போட்டு அளந்துருக்கா எங்க வீட்டுல வர்றியா என்ன கிட்ட வந்து மாயிச்சுக்கு போங்கிறாங்க ஏன் வேணாம்
இனி ஒண்ணுல ரெண்டு அளக்கணும் நான் எப்படி ரெண்டு அளந்து அவன் குட்டாயில அளக்க சொன்ன அவன்கிட்ட 1.5 இன்ச்சு 3/4 இன்ச்சு அளக்க சொன்னாய் என்ன சொல்லுவே என் உள்ளம் தாங்கல